கேன உபனிஷம் சாந்தி பாடம். எனது அங்கங்கள் ஆற்றல் பெறட்டும். வாக்கு, பிராணன், கண், செவி மற்றும் எல்லா இந்திரியங்களும் மற்றும் அவற்றின் சக்தியும் ஆற்றல் பெறட்டும். உபனிஷத்தினால் மட்டும் அடையப்படும் பிரம்மன் அனைத்துமாக இருக்கிறது. நான் பிரம்மனை மறுக்காமல் இருப்பேனாக. பிரம்மன் என்னை மறுக்காமல் இருப்பாராக. என்னால் பிரம்மன் மறுக்கப்படாமல் இருக்கட்டும். என்னை பிரம்மன் மறுக்காமல் இருக்கட்டும். அந்த ஆத்மாவை அறியும் மார்க்கத்தில் முழு ஈடுபாடுடைய என்னிடத்தில் உபனிஷத்துகளில் கூறப்பட்டுள்ள தகுதிகள் எவையோ அவை என்னிடத்தில் இருக்கட்டும். அவை என்னிடத்தில் இருக்கட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. முதல் பகுதி. யாரால் இச்சிக்கப்பட்டு கட்டாயப்படுத்தப்பட்டது போல மனம் விஷயத்தில் வீழ்கிறது. முக்கியமான பிராணன் யாருடன் சேர்ந்ததாக இயங்குகிறது. யாரால் இச்சிக்கப்பட்டு இந்த வார்த்தையை மக்கள் பேசுகின்றனர். எந்த தெய்வீக தத்துவம் கண்ணையும் செவியையும் விஷயத்தில் இணைக்கிறது? எந்த ஆன்மாவானது செவியின் செவியாகவும், மனதின் மனதாகவும், வாக்கின் வாக்காகவும், மூச்சின் மூச்சாகவும், கண்ணின் கண்ணாகவும் இருக்கிறதோ அதுவே அந்த தத்துவம். தீரர்கள் இந்த ஆத்ம தத்துவத்தை அறிந்து சரீர அபிமானத்தை விட்டு இந்த உடலில் இருந்து நீங்கிய பின் மரணமற்றவர்களாக ஆகின்றனர். அந்த பிரம்மனிடத்தில் கண் செல்வதில்லை, வாக்கு செல்வதில்லை, மனம் செல்வதில்லை. அந்த பிரம்மனை நாங்கள் அறியவில்லை. இந்த பிரம்மனை எப்படி உபதேசித்து விளக்க முடியும் என்று அறியாதவர்களாக இருக்கின்றோம். அந்த பிரம்மன் அறியப்பட்டதிலிருந்து வேறுபட்டதே ஆகும். மேலும் அறியப்படாததிலிருந்தும் வேறாக இருக்கிறது என்று இவ்விதம் எவர்கள் எங்களுக்கு அந்த பிரம்மனை விளக்கினார்களோ அத்தகைய மரபு வழி வந்த ஆசிரியர்களுடைய வசனங்களை கேட்டுள்ளோம். எது வாக்கினால் அறிவிக்கப்படவில்லையோ, எந்த சைன்யத்தால் வாக்கானது அறிவிக்கப்படுகின்றதோ அதையே பிரம்மனாக நீ அறிவாயாக. எந்த இந்த தேவதையை சாதகர்கள் தியானிக்கிறார்களோ அது பிரம்மன் அல்ல. எதை மனதால் ஒருவன் அறிவதில்லையோ, எந்த சைன்யத்தால் மனம் அறியப்படுகிறது என்று கூறுகிறார்களோ அதையே பிரம்மனாக நீ அறிவாயாக. எந்த இந்த தேவதையை சாதகர்கள் தியானிக்கிறார்களோ அது பிரம்மன் அல்ல. எதை கண்ணால் ஒருவன் காண்பதில்லையோ, எந்த சைன்யத்தால் கண்களை ஒருவன் காண்கிறானோ அதையே பிரம்மனாக நீ அறிவாயாக. எந்த இந்த தேவதையை சாதகர்கள் தியானிக்கிறார்களோ அது பிரம்மன் அல்ல. எதை செவியால் ஒருவன் கேட்பதில்லையோ, எந்த சைன்யத்தால் இந்த செவி அறியப்படுகிறதோ அதையே பிரம்மனாக நீ அறிவாயாக. எந்த இந்த தேவதையை சாதகர்கள் தியானிக்கிறார்களோ அது பிரம்மன் அல்ல. எதை மூக்கினால் ஒருவன் நுகர்வதில்லையோ, எந்த சைன்யத்தால் மூக்கானது தனது விஷயத்தை குறித்து செலுத்தப்படுகிறதோ அதையே பிரம்மனாக நீ அறிவாயாக. எந்த இந்த தேவதையை சாதகர்கள் தியானிக்கிறார்களோ அது பிரம்மன் அல்ல. முதல் பகுதி முடிவடைந்தது. இரண்டாவது பகுதி. நான் பிரம்மனை நன்கு அறிவேன் என்று நீ கருதினால் இந்த பிரம்மனுடைய எந்த ரூபத்தை நீ மனிதர்களிடத்தில் அறிந்தாயோ அதுபோல் இந்த பிரம்மனுடைய எந்த ரூபத்தை நீ தேவர்களிடத்தில் அறிந்தாயோ அந்த பிரம்மனுடைய ரூபத்தை வரையறுக்கப்பட்ட ரூபமாகவே உண்மையில் நீ அறிந்துள்ளாய். ஆகவே உனது அறிவு ஆராயப்பட்டே ஆக வேண்டும் என்று குரு கூறினார். என்னால் பிரம்மன் அறியப்பட்டதாக நான் கருதுகிறேன் என்று சிஷ்யன் பதிலளித்தான். நான் பிரம்மனை நன்கு அறிவேன் என்று கருதவில்லை. நான் பிரம்மனை அறியவில்லை என்றும் கருதவில்லை. நான் அறிகிறேன், நான் அறியவில்லை. நம்முள் யார் நான் பிரம்மனை அறியவில்லை என்றும் கருதவில்லை. நான் அறிகிறேன், நான் அறியவில்லை என்ற இந்த வாக்கியத்தை அறிகிறானோ அவன் பிரம்மனை அறிந்தவனாகிறான். யாருக்கு பிரம்மன் விஷயமாக அறியப்படவில்லையோ அவருக்கு பிரம்மன் அறியப்பட்டது ஆகிறது. யாருக்கு பிரம்மன் விஷயமாக அறியப்பட்டதோ அவன் பிரம்மனை அறிந்தவர் அல்ல. ஏனெனில் ஞானிகளுக்கு பிரம்மன் விஷயமாக அறியப்பட்டது அல்ல, அஞ்ஞானிகளுக்கு பிரம்மன் விஷயமாக அறியப்பட்டது ஆகும். ஒவ்வொரு எண்ணத்திலும் சைன்யத்தின் வெளிப்பாட்டை அறிவதன் மூலம் பிரம்மன் அறியப்படுகிறது. இவ்விதம் அறிந்த பின் ஒருவன் இரவாமையை அடைகிறான். தகுதியடைந்த மனதால் அறியும் சக்தியை அடைகிறான்.
ஞானத்தால் மரணமின்மையை அடைகிறான். இந்த பிறவிலேயே ஒருவன் பிரம்மனை அறிவானாயில் வாழ்க்கைக்கு ஓர் அர்த்தமுண்டு. மாறாக இப்பிறவியில் ஒருவன் பிரம்மனை அறியாவிடில் அவன் அடையும் நஷ்டம் மிக பெரியது. தீரர்கள் ஒவ்வொரு ஜீவனிடத்திலும் பிரம்மனை அறிந்து இந்த உடலில் இருந்து நீங்கிய பின் மரணமற்றவர்கள் ஆகின்றனர். இரண்டாவது பகுதி முடிவுற்றது. மூன்றாவது பகுதி. பிரம்மன் தேவர்களுக்காக அசுரர்கள் மீது வெற்றி கொண்டார். அந்த பிரம்மனுடைய வெற்றியில் தேவர்கள் பெருமைப்படுத்தப்பட்டார்கள். இந்த வெற்றி எங்களுடையதே, இந்த பெருமை எங்களுடையதே என்று தேவர்கள் நினைத்தார்கள். தேவர்களுடைய அந்த கர்வத்தை பிரம்மன் அறிந்தார். தேவர்களுக்கு உண்மையை உணர்த்த பிரம்மன் யாஷ ரூபத்தில் அவர்கள் முன் தோன்றினார். யாஷ ரூபத்தில் உள்ள பிரம்மனை தேவர்கள் தெளிவாக அறியவில்லை. யார் இந்த யாஷன் என்று வியந்தனர். தேவர்கள் அக்னி தேவரிடம், எல்லாம் அறிந்தவரே, யார் இந்த யாஷன், இதை அறிந்து வாரும் என்று சொன்னார்கள். அப்படியே ஆகட்டும் என்று அக்னி தேவர் பதிலளித்தார். அந்த யாஷனை அக்னி தேவர் அணுகினார். அந்த அக்னி தேவரை நோக்கி, நீ யார் என்று யாஷன் கேட்டார். அக்னி என பெயர் பெற்றவனாக நான் இருக்கிறேன் என்றும், எல்லாம் அறிந்தவன் என பெயர் பெற்றவனாக நான் இருக்கிறேன் என்றும் அக்னி தேவர் பதிலளித்தார். அத்தகைய பெயர் பெற்ற உன்னிடத்தில் என்ன சக்தி உள்ளது என்று யாக்ஷன் கேட்டார். எவையெல்லாம் இந்த பூமியில் இருக்கின்றனவோ அவை அனைத்தையும் எரித்து விடுவேன் என்று அக்னி தேவர் கூறினார். அந்த அக்னி தேவர் முன் ஒரு புல்லை யாக்ஷன் வைத்தார். இதை எரி என்றார். அந்த புல்லிடம் தன்னுடைய முழு சக்தியுடன் அக்னி தேவர் நெருங்கினார். ஆனால் அதை எரிக்க முடியவில்லை. அக்னி தேவர் அங்கிருந்து திரும்பிவிட்டார். யார் இந்த யாக்ஷன் என்று இந்த யாக்ஷனை அறிய முடியாதவனாக இருக்கிறேன் என்று அக்னி தேவர் தேவர்களிடம் கூறினார். பிறகு தேவர்கள் வாயு தேவரிடம், வாயு தேவரே, யார் இந்த யாக்ஷன், இதை அறிந்து வாரும் என்று சொன்னார்கள். அப்படியே ஆகட்டும் என்று வாயு தேவர் பதிலளித்தார். அந்த யாக்ஷனை வாயு தேவர் அணுகினார். அந்த வாயு தேவரை நோக்கி, நீ யார் என்று யாக்ஷன் கேட்டார். வாயு என பெயர் பெற்றவனாக நான் இருக்கிறேன் என்றும், ஆகாயத்தில் சுதந்திரமாக சஞ்சரிப்பவன் என பெயர் பெற்றவனாக நான் இருக்கிறேன் என்றும் வாயு தேவர் பதிலளித்தார். அத்தகைய பெயர் பெற்ற உன்னிடத்தில் என்ன சக்தி உள்ளது என்று யாக்ஷன் கேட்டார். எவையெல்லாம் இந்த பூமியில் இருக்கின்றனவோ அவை அனைத்தையும் தூக்கி விடுவேன் என்று வாயுதேவர் கூறினார். அந்த வாயுதேவர் முன் ஒரு புல்லை யாக்ஷன் வைத்தார். இதை தூக்கு என்றார். அந்த புல்லிடம் தன்னுடைய முழு சக்தியுடன் வாயுதேவர் நெருங்கினார். ஆனால் அதை தூக்க முடியவில்லை. வாயுதேவர் அங்கிருந்து திரும்பிவிட்டார். யார் இந்த யாஷன் என்று இந்த யாஷனை அறிய முடியாதவனாக இருக்கிறேன் என்று வாயுதேவர் தேவர்களிடம் கூறினார். பிறகு தேவர்கள் இந்திரனிடம், சக்தி பொருந்தியவரே, யார் இந்த யாஷன், இதை அறிந்து வாரும் என்று சொன்னார்கள். அப்படியே ஆகட்டும் என்று இந்திரன் பதிலளித்தார். அந்த யாஷனை இந்திரன் அணுகினார். அங்கிருந்து யாஷன் மறைந்து விட்டார். அந்த இந்திரன் அந்த இடத்திலேயே ஒரு பெண்ணை பார்த்தார். மிகவும் பிரகாசிக்கின்ற ஹிமவானனின் மகளான உமாதேவியான அந்த பெண்ணை அணுகினார். இந்த யாஷன் யார் என்று அவர் கேட்டார். மூன்றாவது பகுதி முடிவடைந்தது. நான்காவது பகுதி. அவள் அந்த யாஷன் பிரம்மன் என்று இந்திரனுக்கு கற்பித்தாள். பிரம்மனுடைய வெற்றியில்தான் இவ்வாறு பெருமைப்படுத்தப்பட்டீர்கள் என்று கூறினாள். அந்த உமாதேவியின் உபதேசத்தில் இருந்துதான் அது பிரம்மன் என்று இந்திரன் புரிந்து கொண்டான். யக்ஷனுடன் தொடர்பு கொண்ட காரணத்தால் தான் இந்திரன் மற்ற தேவர்களை விட உயர்ந்தவர் ஆனார். ஏனெனில் அந்த இந்திரன் யக்ஷனுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டார். இந்திரனே இந்த யக்ஷனை பிரம்மன் என்று முதலில் அறிந்தார். அந்த பிரம்மனை பற்றிய ஓமை ரூபமான உபதேசம் பின்வருமாறு. இந்த பிரம்மன் மின்னலின் பிரகாசமான ஒளிக்கு ஒப்பிடத்தக்கது. இது முதல் உபதேசம். மேலும் இந்த பிரம்மன் கண் இமைப்பதற்கு ஒப்பிடத்தக்கது. இது இரண்டாவது உபதேசம். தேவாத விஷயமான பிரம்மனை பற்றிய ஓமையுடன் கூடிய உபதேசம் இவ்விதம் முடிகிறது. இனி வருவது அத்தியாத்ம விஷயமாக உள்ள ஓமையுடன் கூடிய பிரம்மனை பற்றிய உபதேசம். எண்ணங்கள் இந்த சைதன்ய ரூபமான பிரம்மனை வெளிப்படுத்துவது போன்றதாகின்றன. மேலும்
அந்த எண்ணங்களின் மூலம் இந்த சைதன்யத்தை தெரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் அந்த பிரம்மனை தியானிக்கிறான். அந்த பிரம்மன் உண்மையில் எல்லோராலும் பூஜிக்கத்தக்கவர் என பெயர் பெற்றவர். ஆகையால் பிரம்மன் எல்லோராலும் பூஜிக்கத்தக்கவர் என்று தியானிக்கப்பட வேண்டும். யார் ஒருவன் இவ்வாறு இந்த பிரம்மனை தியானிக்கின்றானோ அவனை எல்லா உயிரினங்களும் பூஜிக்கும். ஆசிரியர் அவர்களே, உபனிஷத்தை எனக்கு கூறுங்கள் என்று சிஷ்யன் கேட்டான். உனக்கு உபனிஷத் என்னால் கூறப்பட்டது. இதுவரை உனக்கு பிரம்மனை விளக்குகின்ற உபனிஷத்தை தான் கூறினோம் என்று ஆசிரியர் கூறினார். அந்த பிரம்ம ஞானத்திற்கு தவம், புலனடக்கம், கடமையை ஆற்றுதல் ஆகியவை ஆதாரங்கள். வேதங்கள் அதனுடைய எல்லா உறுப்புக்கள், வாய்மை அதனுடைய இருப்பிடம். யார் இவ்வாறு இந்த உபனிஷத்தை புரிந்து கொள்கிறானோ அவன் பாவத்தை நீக்கி எல்லையற்றதும் மிக உயர்ந்ததுமாகிய மோட்சத்தில் நிலை பெறுகிறான். நிச்சயமாக மோட்சத்தில் நிலை பெறுகிறான். 4வது பகுதி முடிவுற்றது. கேனோ உபனிஷம் முடிவுற்றது.